அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிஐடி போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வடபழனியில் உள்ள பணிமனையில் சிஐடியு போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் வழங்க கேட்கலாம். செந்தமிழ், நாளைக்கு தான் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறதா அறிவிச்சிருந்த நிலையில தற்போதிலிருந்தே போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. 15வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 92,000 ஓய்வூதியர்களுக்கு நிலுவையில் உள்ள 96 மாத டிஏ படியை வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கை, அதாவது 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாளை நடைபெற இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தொழிற்சங்கங்களுடைய போராட்டமானது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டு அதற்கான கலந்தாலோசனை கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கு பின்னராக தமிழக அரசுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்படும், அதற்கான அறிக்கைகள் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசுடன் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்திருக்கிறது. திட்டமிட்டபடி நாளை வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தபடியே தொடரும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வடபழனியில் இருக்கக்கூடிய பணிமனையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஓய்வூதிய சங்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய கோரிக்கை, அதாவது 7 அம்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அரசு தரப்பில் எங்களுக்கு கோரிக்கை எதுவும் இதுவரை ஏற்கப்படவில்லை. இதற்காக பொங்கலுக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு ஏற்கனவே கூறி வந்ததை போலவே தற்போதும் இந்த பேச்சுவார்த்தையிலும் கூறியிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு ஏற்படாத அநீதி இப்போது போக்குவரத்து துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளோடு பணிமனையில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்களைப் போலவே போக்குவரத்து தொழிலாளர்களையும், அதாவது மற்ற தொழிலை செய்பவர்களை மரியாதையோடு நடத்துவதைப் போலவே போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்களையும் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையில் வைக்கப்பட்டிருந்தது. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு அதற்கு பின்னதாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று போக்குவரத்து துறை அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் பேருந்துகள் இயக்கம் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து சிவசங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் தலைமைச் செயலகத்தில். அதனைத் தொடர்ந்து இன்று வடபழனியில் இருக்கக்கூடிய, அது மட்டுமல்லாது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பணிமனைகளில் இந்த போராட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போதைக்கு பார்த்தோம் என்றால் ஒரு 10-15 பேரோடு இந்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது. நாளைக்கு தான் போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழலிலும் கூட தற்போதே இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்றும் இப்போது பொதுமக்கள் எந்த விதமான இடையூறுகளுக்கும் ஆளாக கூடாது என்பதற்காக பணிமனையில் இருப்பவர்களை வீட்டிற்கு, அவர்களுடைய செல்ல வேண்டிய இடத்திற்கு அழைத்து செல்வது முதல் கடமையாக தாங்கள் செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகாக பணிமனைக்கு எல்லா பேருந்துகளும் இரவுக்குள் எல்லா பேருந்துகளும் எல்லா பணிமனைக்கும் சென்று அடையும் என்பது தற்போது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய சூழலில் சிவசங்கர் அவர்கள் பொங்கலுக்கான பேருந்துகள் என்னென்ன இயக்கப்படும், எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும் என்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருப்பதன் காரணமாக இந்த போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு நடைபெற வேண்டிய போராட்டத்தினுடைய முன்னோட்டமாக இன்றைக்கு முழுமையான பேருந்துகள் இரவுக்குள் பணிமனைக்கு வந்து சேரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி செந்தமிழ்.